السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சத்திய தூதை எடுத்துரைப்பதற்காக அனுப்பப்பட்ட அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், நபித்தோழர்கள், கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய நல்லவர்கள் எம்மவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பாதுகாப்பும் பாராட்டுக்களும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன விடயங்களை நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், என்ன விடயங்களை விட்டும் அவ்வளவரும் நம்மை தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அடுத்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய உரையினுடைய தலைப்பு மறுமை வாழ்க்கையே நிலையானது என்பதாகும். புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒருமுறை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று அவர்களுக்கு சலாம் கூறி உள்ளே நுழைந்தேன். அப்பொழுது அவர்கள் ஒரு பாயிலே சாய்ந்திருந்தார்கள், ஒரு பாயிலே சாய்ந்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய அடையாளங்கள், அந்த பாயினுடைய அடையாளங்கள் அவருடைய உடம்பிலே பதிந்திருந்தன. நான் எனது பார்வையை தூக்கி அந்த வீட்டிற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை நோட்டமிட்ட பொழுது அங்கு 3 தோல் துருத்திகளை தவிர வேறு எந்த விதமான பார்வையை பறிக்கத்தக்க பொருட்களும் இருக்கவில்லை. பிறகு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வை வணங்காத ரோமர்கள், பாரசீகர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தை அள்ளி வழங்கியிருக்கிறான். எனவே உங்களுக்கும் அவ்வாறு வசதி வாய்ப்புகளை வழங்குமாறு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக கூறினேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்பதை போன்று சாய்ந்து கொண்டிருந்தவர்கள் எழுந்து உட்கார்ந்தவர்களாக கேட்டார்கள், அவஃபி ஷக்கின் அன்த யா இப்னல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, நீ என்ன சந்தேகத்திலேயா இருக்கிறாய்? உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் தய்யிபாத்துஹும் ஃபி ஹயாத்திஹிமுத் துன்யா, அந்த ரோமர்களும் பாரசீகர்களும் அவர்களுடைய நலவுகளை இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டார்கள். இந்த உலகத்திலே அவர்களுக்குரிய நலவுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை கடிந்து கொள்கிறார்கள். உடனே நான் கூறினேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உடனே நான் கூறினேன், இஸ்தக்ஃபிர் லி யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவீர்களாக, எனக்காக வேண்டி நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்த தவறு என்ன? உங்களுக்கும் வசதி வாய்ப்பு ஏற்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னதுதான் அவர்கள் எனக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் என்று செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டுவதற்கான காரணம் என்பதை நாம் புரிகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய வழிகாட்டல் படிப்பிலே என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மறுமையை நோக்கி ஆர்வமூட்டுகிறார்கள். மறுமையுடன் நாம் தொடர்புபட வேண்டும், மறுமையை பற்றிய எண்ணத்துடன் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும்
இந்த அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்படி இந்த இரண்டு பண்புகளும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் இரண்டு விடயங்களை சிந்தித்தால்தான் அது சாத்தியமாகும். மறுமையினுடைய விருப்பமும் மறுமையினுடைய பற்றும் இந்த உலகத்தில் உள்ள பற்றும் நீங்குவதற்கு இரண்டு விடயங்களை நாம் சிந்தித்தால்தான் அது சாத்தியமாகும். முதலாவதாக இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படிப்பட்டது என்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த உலகத்தை பார்த்து உலக சுகபோகங்களை பார்த்து நாம் ஏமாந்து விடாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த உலகம் மிகவும் விரைவாக நம்மை விட்டு சென்று விடக்கூடியது, அழிந்து விடக்கூடியது, நிரந்தரமானதல்ல. மனிதருடன் நிரந்தரமாக இந்த உலகத்தினுடைய எந்த சொத்துக்களும் இருக்க மாட்டாது. அதே போல அதனை சேகரிப்பதிலே போட்டி போடுவது என்பது மிகவும் மனிதனுக்கு பலவிதமான சிக்கல்களை, நோவினைகளை, துன்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலமாக பலவிதமான சஞ்சலங்களை, கவலைகளை இந்த உலகத்தை தேடும் பொழுது இந்த மனிதன் அனுபவிப்பதற்கு உட்படுகிறான். அதே போல இந்த மனிதன் இந்த உலகத்தினுடைய ஏதாவது ஒரு பாக்கியத்தை இழந்து விட்டால் என்று சொன்னால், அவனுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் அதற்கு பின்னால் மிக பெரும் ஒரு கவலை அவனை தாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலக சுகபோகங்களை அடைந்து கொள்வதற்கு முன்னாலும் இவைகள் நமக்கு கிடைக்குமா என்று இந்த மனிதன் கவலைப்படுகிறான். அடைந்து கொள்ளும் போது கவலைப்படுகிறான். அந்த அடைந்ததன் பின்னால், அதனை இழந்ததன் பின்னாலும் இந்த மனிதன் கவலையிலே தான் அவனுடைய வாழ்க்கை இந்த உலக பொருட்களை, சுகபோகங்களை சேகரிப்பதிலே கழிந்து செல்கின்றது என்பதை இந்த மனிதன் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு உதாரணமாக அல் குர்ஆனிலே பல உதாரணங்களை குறிப்பிடுகிறார். அதிலே ஒரு உதாரணமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இன்னமா மஸலுல் ஹயாத்தித் துன்யா கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமாஇ ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்தி மிம்மா யஅகுலுன் நாஸ் வல் அன்ஆம். இந்த உலகத்திற்குரிய உதாரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திற்குரிய உதாரணம் என்னவென்றால், கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா, வானிலே இருந்து நாம் இறக்கிய மலையை போன்றது. வானிலே இருந்து நாம் இறக்கிய மலையை போன்றது. இந்த மலையினால் உலகத்திலே மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக்கூடிய தாவரங்கள் செழித்து வளர்கின்றன. பூமி பச்சை பசேலென காட்சியளிக்கின்றது. அந்த தோட்டத்தினுடைய சொந்தக்காரர்கள் இதனை நாம் இப்பொழுது அறுவடை செய்யலாம் என்று காத்திருக்கக்கூடிய அந்த தருணத்திலே திடீரென்று இரவோடு இரவாக அல்லது பகலோடு பகலாக எமது ஒரு கட்டளை அந்த தோட்டத்தை அழித்து விடுகிறது. அந்த பயிர்களை எல்லாம் அழித்து விடுகின்றது. ஃபஜஅல்னாஹா ஹஸீதன் கஅல்லம் தகன பில் அம்ஸ், நேற்று இந்த இடத்திலே எந்த விதமான பயிர்களும் இல்லை என்று கருதக்கூடிய அளவு அது அறுவடை செய்யப்பட்டதாக அந்த பூமி மாறிவிடுகிறது என்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இதுதான் உலகத்திற்குரிய ஒரு உதாரணம். நேற்று பச்சை பசேலென காட்சியளித்த அந்த தோட்டம் இன்று எதுவுமற்ற சுக்குநூறாக மாறிவிட்ட ஒரு நிலைமைக்கு ஒப்பானதுதான் இந்த உலகம் என்பதாக அல் குர்ஆன் வர்ணிக்கிறது. எனவே அந்த அளவுக்கு விரைவாக மனிதன் எதிர்பார்ப்பதற்கு மாறாக மிகவும் விரைவாக மனிதனை விட்டும் நீங்கக்கூடியதுதான் இந்த உலகம் என்பதை இந்த அல் குர்ஆனுடைய இந்த உதாரணம் எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறது. கதாலிக நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமின் யதஃபக்கரூன். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவ்வாறுதான் நாம் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நமது வசனங்களை தெளிவுபடுத்துகிறோம் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உதாரணத்துக்கு பின்னால் குறிப்பிடுகிறான். எனவே உலகத்தை பற்றி நாம் இப்படித்தான் சுருக்கமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்காத அளவு விரைவாக நம்மை விட்டும் அது சென்றுவிடும். சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மறுமைக்கு முன்னால் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மறுமைக்கு முன்னால் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் தனது ஒரு விரலை கடலிலே இட்டு அதனை எடுத்தால் அந்த தண்ணீரில் இருந்து எந்த அளவு தண்ணீர் இந்த மனிதனுடைய விரலிலே வருமோ அது போன்றது தான் இந்த மறுமைக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய பெருமதி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமைக்கு முன்னால் இந்த உலகம் என்பது எதுவுமே இல்லை, ஜீரோ என்பதை நாம் அந்த உதாரணத்தில் இருந்து மிக தெளிவாக புரிந்து கொள்கின்றோம். இது முதலாவது மனிதன் சிந்திக்க வேண்டிய விடயம். உலகப்பற்றை இல்லாமலாக்கி மறுமையின் மீது பற்றை உண்டாக்குவதற்கு மனிதன் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இரண்டாவது மனிதன் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால்,
மறுமையை பற்றி சிந்திக்க வேண்டும். மறுமை எப்படிப்பட்டது? அது நிச்சயமாக வந்து தீரக்கூடியது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று அது நிரந்தரமானது. அதிலே உள்ள நலவுகள், சந்தோஷங்கள் எல்லாம் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவு மிகவும் விசாலமானது, நிரந்தரமானது, மகத்தானது. எனவே தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் அதனை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், வல் ஆகிரத்து கைருன் வ அப்கா. மறுமை என்பது அதுதான் அனைத்தையும் விட சிறந்தது, நிரந்தரமானது என்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆகிரா. யா அல்லாஹ், வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை மாத்திரம்தான், வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை மாத்திரம்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவேதான் நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், நல்ல மனிதர்கள், நல்ல முன்னோர்கள், அவர்கள் இந்த உலகத்தினுடைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களும் கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள். ஆனால் அவைகள் அனைத்தும், அந்த உலகம் அவர்களுடைய கையிலே தான் இருந்தது. அவருடைய உள்ளத்திலே அந்த உலக பற்று இருக்கவில்லை. அவருடைய உள்ளத்திலே உலகப்பற்று இருக்கவில்லை. ஆனால் அதற்கு மாற்றமாக இன்று வாழக்கூடிய மனிதர்கள் நம்மில் அதிகமானவர்களுடைய உள்ளத்திலே இந்த உலக மோகம்தான் குடிகொண்டிருக்கிறது, உலகப்பற்று தான் குடிகொண்டிருக்கிறது. அதனுடைய பிரச்சனைகளும் அவருடைய உலகம் சம்பந்தமான எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் தான் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய உள்ளத்திலே மறுமையை பற்றிய எந்த விதமான கவலையும் கிடையாது. அப்படி இருந்தாலும் மிகவும் ஒரு சிறிய அளவு பலவீனமான ஒரு மறுமையை பற்றிய எண்ணம் தான் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, யாருக்கு இந்த மறுமையை பற்றிய எண்ணம் இருக்குமோ, மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும், மறுமைதான் உண்மையான வாழ்க்கை என்ற எண்ணம் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமோ, அவர்தான் அதிகமாக நன்மைகளை சேகரிப்பதற்கு முயற்சி செய்வார். ஏனென்று சொன்னால் அதுதான் உண்மையான சேமிப்பு. அது மாத்திரம்தான் உண்மையான சேமிப்பு. உலகத்திலே நாம் சேமிக்கக்கூடிய அனைத்து விதமான சேமிப்புகளும் நிரந்தரமற்றவை, போலியானவை, எம்மை விட்டு ஒரு நாள் சென்று விடக்கூடியவை, அல்லது அதனை விட்டும் நாம் சென்று விடுவோம். மறுமையினுடைய சேமிப்பு மாத்திரம்தான் எம்மோடு எப்பொழுதும் இருக்கக்கூடியது. நாம் செய்யக்கூடிய ஒரு தஸ்பீஹ், சுவனத்திலே நாம் ஒரு மரத்தை நட்டுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமன்றி நாம் தொழக்கூடிய தொழுகைகள், முன்பின்ன சுன்னத்துகள், இடைய தொழுகைகள் எல்லாம் சூனத்திலே ஒரு மாளிகையை கட்டுவதற்கு சமன். சூனத்திலே ஒரு மாளிகையை கட்டுவதற்கு சமன். நாம் ஏழைகளை, அனாதைகளை பராமரிப்பது, விதவைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, ஏழைகளுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி கொடுப்பது மறுமையிலே ரசூலுல்லாவுடன் சுவனத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய நன்மையான காரியங்களாக இருக்கின்றன. எனவே யாருக்கு இந்த மறுமையின் மீது நம்பிக்கை இருக்குமோ, இந்த மறுமையிலே கிடைக்கக்கூடியவற்றை இந்த உலகத்திலே தமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சம்பளத்தை போன்றாவது யாராவது கருதினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த மறுமைக்கான காரியங்களிலே தான் கூடுதலாக கவனம் செலுத்துவார்கள். அதே போன்று இந்த மறுமையினுடைய நம்பிக்கை யாருக்கு உள்ளத்திலே ஆடித்தரமாக ஆழமாக பதிந்திருக்குமோ அவர்கள் தான் மனிதர்கள் மீது எந்த விதமான அநியாயங்களும் செய்யாமல் தம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள். மனிதர்களுடைய உயிர்களிலோ அல்லது அவருடைய மானங்களிலோ அல்லது அவருடைய சொத்துக்களிலோ எந்த விதமான தீங்கும் நம்மால் நடந்து விடாமல் மிக கவனமாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் மனிதன் மறுமையின் ஆலையிலே நிற்கும் பொழுது அவனுக்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் தான் இந்த மனிதர்களுக்கு தம்முடன் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையிலே செய்யக்கூடிய கோளாறுகள், செய்யக்கூடிய தவறுகள் என்பதை அந்த மனிதன் புரிந்திருப்பான், யாருக்கு மறுமையினுடைய நம்பிக்கை இருக்கிறதோ. அதே போன்று இந்த மனிதன் உலகத்திலே சேகரித்து வைத்த நன்மைகள், அந்த நன்மைகளை மறுமையிலே பறித்துவிடக்கூடிய காரியங்கள் தான் இந்த அடியார்களுக்கு, மனிதர்களுக்கு செய்யக்கூடிய குறைகள், மனிதனுடைய உரிமையிலே நாம் விடக்கூடிய தவறுகள் நமது நன்மைகளை மறுமை நாளையிலே அழித்து விடக்கூடியவைகளாக இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே யாருக்கு அந்த மறுமையினுடைய நம்பிக்கை இருக்குமோ அவர்கள்தான் மனிதனுடைய உரிமைகளிலே எந்த விதமான குறையும் வைத்து விடாமல் மிக கவனமாக நடந்து கொள்வார்கள். அதே போல அன்பார்ந்த சகோதரர்களே, யாருக்கு இந்த மறுமையினுடைய நம்பிக்கை
மறுமை பற்றிய பற்று இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே ஆடம்பரமாக சுற்றித் திரியக்கூடியவர்களை பார்த்து, சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய பணக்காரர்களை பார்த்து அவர்கள் ஏங்க மாட்டார்கள், கை சேதப்பட மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அதனால் தான் ஏன் கை சேதப்பட மாட்டார்கள், அது அழிந்துவிடக்கூடியது, நீங்கிவிடக்கூடியது, அற்பமானது என்பதை புரிந்திருப்பார்கள். எனவே ஒரு உலகத்தில் உலக அடிப்படையிலே மிக பெரும் வசதி வாய்ப்புடன் திகழக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து இவருடைய உள்ளத்தில் எந்த விதமான சஞ்சலமோ கவலையோ ஏற்பட மாட்டாது. யாருக்கு? மறுமையினுடைய நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக இருப்பவருக்கு. ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உலக அலங்காரங்களை நீங்கள் ஏறிட்டும் பார்த்துவிட வேண்டாம் நபியே, நீங்கள் ஏறிட்டும் பார்த்துவிட வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார் சகோதரர்களே. எனவே அது மாத்திரமன்றி சில முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை வழிபட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று முஸ்லிம்களுக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சினை, சோதனை. ஆனால் அந்நியர்கள், காஃபிர்கள் எல்லாம் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆடம்பரமாக, சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அதனை பார்த்து ஏமாந்து விடுகிறார்கள். நமது மார்க்கத்தில் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதனை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிப்பதற்கு தவறவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த உலக பாக்கியங்கள் எல்லாம் ஏன் அந்நியர்களுக்கு அள்ளி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய சுவனம் இந்த உலகம்தான். அவருடைய சுவனம் அற்பமான அழிந்துவிடக்கூடிய இந்த உலகம். எனவே அவர்கள் இந்த உலகத்திலே சுகமாக வாழ்வது என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமல்ல. ஆச்சரியமான ஒரு விடயமல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, இந்த காஃபிர்கள் இந்த உலகத்திலே சுற்றித் திரிவதை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். ஏன்? மத்தாஉன் கலீல், அது ஒரு அற்பமான ஒரு இன்பம், அற்பமான ஒரு பொருள். சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், மறுமையிலே அவருடைய ஒதுங்கக்கூடிய இடம் நரகமாக இருந்து கொண்டிருக்கிறது. வபிஸல் மிஹாத், அவர்கள் தங்கக்கூடிய அந்த இடம் மிகவும் மோசமானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் காணக்கூடிய இந்த அந்நியர்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த சுகபோகங்கள் எல்லாம் புதிய ஒரு விடயமல்ல, முற்காலத்திலே இருந்து அப்படித்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அந்த மேற்கூறிய அந்த ஹதீஸிலே பாரசீகர்கள், ரோமர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே கூட இன்று எப்படி அந்நியர்கள் சுகபோகமாக சந்தோஷமாக வாழ்கிறார்களோ வெளிரங்கத்திலே, அதே போன்று அன்றைய காலத்தில் இருந்த காஃபிர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த காஃபிர்களும் சுகபோகமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை மேற்கூறிய ஹதீஸிலே நாம் பார்த்தோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அந்நியர்களுடைய சுகபோகமான ஆடம்பரமான அந்த வாழ்க்கையை பார்த்து ஒரு மறுமையை பற்றி நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் ஒரு நாளும் ஏமாந்து விட மாட்டான், ஏங்க மாட்டான் என்பதை புரிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அது மாத்திரமன்றி யாருக்கு இந்த உலகத்தில் மோகம் இல்லாமல் மறுமையின் மீது பற்று இருக்குமோ அதனுடைய விளைவு எப்படியாக இருக்கும்? அவர் உலகத்திலே தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனிதன் தனக்கு செய்த ஒரு அநியாயத்துக்காக வேண்டி நமது லாபத்திலே அல்லது நமது உலக விடயம் ஏதாவது ஒரு விடயத்திலே ஒரு குறையை ஏற்படுத்திய ஒரு மனிதன் மீது அந்த மனிதனுக்கு கோபம் வர மாட்டாது. தமது உலக நடவடிக்கையிலே, நமது உலக விடயங்களிலே நமக்கு ஏதாவது குறை செய்த ஒரு மனிதனை பார்த்து அந்த மனிதனுக்கு ரோஷம் வரமாட்டாது, கோபம் வரமாட்டாது. மாற்றமாக அவருடைய மார்க்கத்திலே யாராவது கை வைக்க வந்தால், மார்க்கத்திலே விளையாடினால் அந்த நேரத்திலே அந்த மனிதனுக்கு கோபம் வரும். யாருக்கு மறுமையுடைய நம்பிக்கை இருக்கிறதோ. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் மார்க்க விடயங்களில் ஏதாவது ஒரு விடயத்திலே மக்கள் குறை செய்தால் அந்த இடத்திலே நபி அவர்களுக்கு ரோஷம் வரும், கவலை வரும், கோபம் வரும். ஆனால் உலக விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு யாராவது அநியாயம் செய்தால், தன்னை யாராவது தாக்கினால் அவைகளை எதிர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் அவர்களுக்கு எடுத்தது கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் யாருக்கு இந்த உலக மோகம் இருக்குமோ அவர்களுக்கு இந்த உலகம் கிடைத்தால் சந்தோஷப்படுவார்கள். யார் தனது உலக காரியங்களுக்கு தனக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். அதற்கு தடையாக யாராவது அமைந்தால் அவர்களுக்கு எதிராக அவர்கள் அவர்களை பகைத்துக் கொள்வார்கள், கோபம் கொள்வார்கள். இது உலக மோகம் கொண்டவர்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரரை, நாம் மறுமைக்காக வேண்டி நாம் எந்த உலகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த மறுமைக்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த உலக வாழ்க்கையை நம்மை ஏமாற்றிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது அற்ப இன்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மறுமையிலே ஆசை உள்ளவர்கள் தான்
நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக, ஈமானின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருப்பார்கள். மறுமையிலே சூலத்தை நோக்கி நுழைவதற்கு இவர்கள் தான் முந்திக் கொண்டு சொல்லக்கூடியவர்களாக, மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருக்கத்துக்குரியவர்களாக இவர்கள் தான் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன காரியங்களை எல்லாம் அவர்களிடத்திலே செய்யுமாறு வேண்டிக் கொண்டானோ அப்படியான தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ், இன்னும் ஏனைய பல்வேறு இஸ்லாமிய கடமைகளையும் அவர்கள் மிகவும் கவனமாக செய்து வருவார்கள். அத்துடன் அவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்தாலும் அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுத்து விடுவாரோ என்ற அச்சத்துடன் அந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் யார்? இவர்கள் தான் மறுமையின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். அவர்கள் இந்த உலகத்தை மறுமையினுடைய விளைநிலமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த உலகத்தை மறுமையினுடைய விளைநிலமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே உண்மையான பாக்கியசாலி யார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பற்றற்றவர்களாக வாழக்கூடியவர்கள், மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தமது உறுப்புகளை அல்லாஹ்வுடைய பயத்திலே அவர்கள் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய பயத்திலே நன்மையான காரியங்களை செய்வதிலே தமது உறுப்புகளை பயன்படுத்தியவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்பதை நாம் புரிந்து செயற்படுவதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.